எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மழை கொட்டுது. ஏன்னா 1 மந்த் பிஃபோர் வந்து பெங்களூர் பற்றி பயங்கரமாக நியூஸ் வந்துட்டு இருந்தது. போடாத சேனலே இல்லைன்னு சொல்லலாம். ஐ மீன் நியூஸ் சேனல்ஸில் இந்த மாதிரி பெங்களூரில் தண்ணியே இல்லை, பயங்கரமான தண்ணி கஷ்டம், குளிக்கிற கூட தண்ணி இல்லைன்னு போட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் மே ஃபஸ்ட்டு ஊருக்கு வந்ததுலேருந்தே டெய்லி சாயந்தரம் மழை பெய்யுது, நைட்டு வந்து மழை தட்டி எடுக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ்லேருந்து நடந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து சேர்றதுக்குள்ள பயங்கரமா மழை புடிச்சிருச்சு. ஸோ ஒரு சின்ன அப்டேட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல விஷயம். பெங்களூர்ல பழையபடி பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். அடுத்ததா லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல மரத்துல செஞ்ச இந்த சின்ன வீடு வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, அழகா ஒரு மணி தொங்குது. இது எதுக்காகன்னா, உள்ள வந்து ஒரு முருகர் விக்கிரகத்த வச்சு தினமும் பூஜை செய்யணும் அப்படின்றதுக்காக வாங்குனேன். லக்ஷணம் ஸ்டோர்ஸோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். சைட்ல ஸ்க்ரீன்லயும் குடுக்குறேன். இது நான் புதுசா வாங்குன முருகர் விக்கிரகம். என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மலேசியா முருகர் உருவச்சிலை வந்து நான் பழனியில கடையில வாங்குனது. அதுக்கு ஆன்லைன் லிங்க் இல்ல. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றனால இதுக்குள்ள வைக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகம் வாங்கியிருந்தேன். இந்த ஓம் விளக்கும் நான் முருகர் வழிபாடுக்காக பயன்படுத்துறது தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மனையில வச்சு பூஜை செய்யணும். அதுவும் கரெக்ட்டா வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் பூஜை. அதுல வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காக வாங்குனது. அடுத்ததா மாட தீபம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பூஜை அப்போ வீட்டுக்கு நிலவாசலுக்கு வெளியே ஏத்திட்டு இருந்தேன். ஸோ அது வைக்கிறதுக்கான ஒரு மாடம். அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா, மரத்துல செஞ்சது தான். இதுல வந்து தாமரைப்பூ கோலம் போட்ட மாரி நான் வாங்கியிருக்கேன். இது இல்லாம பிள்ளையார் கோலம் போட்ட மாதிரி நெறைய விதவிதமா லக்ஷணம் ஸ்டோர்ஸ்ல கெடைக்குது. இந்த மாட விளக்கும் நான் அவங்க கிட்ட வாங்குனது தான். என்னோட பூஜை ரூம் டூர் ஃபார் பிகினர்ஸ் டிப்ஸ் வீடியோல இந்த மாட விளக்குலாம் பார்த்துருப்பீங்க. சரி நம்ம மாடம் வச்சு ஏத்துனா நல்லாருக்கும் அப்படின்றதுக்காக இதுவும் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிள்ளையார் விக்கிரகத்த நடுவுல வச்சு 2 சைடும் மாட விளக்கு ஏத்தலான்ட்டு. கண் திருஷ்டி வராம இருக்கும். அது இல்லாம வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்கு வந்து இந்த மாட விளக்கு ரொம்ப முக்கியம். நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடாம ஏத்திட்டு இருக்கேன். ஸோ இத வந்து ஹேங் பண்றதுக்கு நம்ம ஆணி அடிக்க தேவையில்ல. அமேசான்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டிக்கர்ஸ் கிடைக்குது. இதுல ஆணி மாரி இருக்கும். இது வந்து லேபிள் மாரி எடுத்துட்டு நம்ம சும்மா செவுத்துல அப்படியே ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா ஹேங் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது நான் உங்களுக்கு வீடியோல காட்டியிருக்கேன். இதோட பர்ச்சேஸ் லிங்க் அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இந்த ஆணி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த லேபிள வந்து நம்ம ஒட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் ஹேங் பண்ணணும். நல்லா வெயிட் தாங்குது. ஆக்சுவலா அந்த மாடம் வந்து நல்லா கனமா இருந்தது. கூட அந்த பெல்லும் இருக்கிறனால நான் வந்து ஹேங் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஏற்கனவே வீட்டுக்கு வெளியே கந்துஷ்டிக்காக இதெல்லாம் டிமார்ட்ல வாங்குனது இந்த விநாயகர் எல்லாம். விநாயகர் மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வெளிய வைக்கலாம். வேற எந்த ஒரு விக்கிரகமும் நம்ம வீட்டுக்கு வெளிய வைக்கக்கூடாது. ஸோ திருஷ்டிக்காக விநாயகர வந்து இந்த மாரி வெளிய வைப்பாங்க. விநாயகர் படம் அந்த மாரிலாம் வைப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து பிள்ளையார் உருவச்சிலை நடுவுல வச்சு 2 சைடும் மாட விளக்கு ஏத்த போறேன். இல்ல நீங்க வீட்டு நிலவுக்கு 2 சைடும் மாடம் மாட்டிட்டு விளக்கு வந்து 2 சைடுமே வைக்கலாம். இது மாட்டும்போது ஹைட் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தீபம் வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி திரி தூண்டுறது, இல்ல வந்து தீபத்த மலையேத்துறது அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ கரெக்ட்டான ஹைட்ல மாட்டிக்கணும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சூப்பரா என்னோட பூஜை ரூம்ல வந்து முருகர் விக்கிரகத்த வச்சுட்டேன். இந்த வேலும் நான் இப்போ ரீசென்ட்டா வாங்குனது. ஏன்னா, இந்த முருகர் பக்கத்துல சின்ன சைஸ் வேணும் அப்படின்றனால இப்படி பர்ச்சேஸ் பண்ணேன். இன்னொரு விஷயம் நான் இந்த வீடியோல சொல்றேன். பூஜை வீடியோஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. ஏன்னா பூஜை வீடியோஸ்க்கு வந்து நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ்மென்ட் பூஜை பொருட்கள் பத்தி வரும்போது நெறைய பேர் அந்த வீடியோல கேட்குறீங்க. நாங்க தொடர்ந்து உங்க பூஜை வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு கிஃப்ட் தரலன்ட்டு. ஸோ நீங்க வந்து பூஜை வீடியோஸ் விரும்பி பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா லைக் குடுத்துட்டு, கமெண்ட்டும் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா தான் எனக்கு வந்து நீங்க என் வீடியோஸ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு தெரியும். வின்னர செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பூஜை பொருள் தான் வந்து கிவ் அவே கிஃப்ட்டா சர்ப்ரைஸா அனௌன்ஸ் பண்ண போறேன். மேபி அது அந்த முருகர் வேலா கூட இருக்கலாம்.
செலக்ட் பண்ணி குடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல இருக்கறதுலயே பார்த்தீங்கன்னா, பூஜை வீடியோஸ்க்கு தான் ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட் ரீசென்ட்டா காட்டுறீங்க. பூஜை வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்கள மட்டும் நான் கேட்கிறேன். மத்தவங்கள வந்து அவங்கவங்க விருப்பம் பார்க்குறதும், பார்க்காததும். ஸோ இப்ப வந்து காமாட்சி தீபத்துல பச்சை நிற திரி போட்டிருக்கேன். என்னன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம குபேரர் வழிபாடு செய்ய போறோம். குபேர லட்சுமி பூஜை மாரி செய்வோம். பச்சை நிறம் வந்து குபேரருக்கு உகந்த ஒரு நிறம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்கும் பச்சை திரி பயன்படுத்தலாம். அதுக்கு வந்து திரி ஸ்டாண்ட்ல வந்து நம்ம திரி போட்டுட்டோம் அப்படின்னா, நல்லா நின்னு நிதானமா எரியும். நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த திரிய தூண்டி விடணும் அந்த மாரி இருக்காது. அப்புறம் குபேர தீபம். வியாழக்கிழமை குபேர தீப பூஜை செய்வேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெய் தீபமாவே உங்களுக்கு வந்து பூஜை பொருட்கள் விக்கிற கடையில கிடைக்கும். அமேசான்லயும் கிடைக்குது. நான் வேணா லிங்க் குடுக்குறேன். ஸோ இந்த மாரி கீ தீபம் அப்படி வாங்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெய் வீணாகாது. நம்ம நெய் ஊத்தி திரி போட்டு இந்த குபேர தீபத்துல ஏத்தும்போது, அப்பப்ப அணைஞ்சு போயிடுது. நான் நெறைய தடவ செஞ்சு பார்த்துட்டு தான் சரின்ட்டு இந்த மாரி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இப்ப தீபம்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டேன். அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா இந்த நிரந்தர கலசத்தையும் நெறச்சு வைப்பேன் நான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தண்ணி மாத்துவேன். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டரு ரொம்ப பியூர் செம்ம வாசனை. மூணார்ல வாங்குனது. ஸோ இதுல 5 மங்களகரமான பொருட்கள். பன்னீர் நெறச்சிட்டு, மஞ்சள், குங்குமம், அப்புறம் ஏலக்காய், கிராம்பு போட்டு இந்த நிரந்தர கலசத்த எடுத்து வைக்கிறேன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வீடியோ நெறைய தடவ போஸ்ட் பண்ட்டேன். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வியாழக்கிழமை குபேர பூஜை நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த அக்ஷய திருதியை பூஜைய வந்து, நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யலாம். குபேரர் படம், இல்ல குபேரர் லட்சுமி படத்த வந்து வடக்கு திசை நோக்கி, அதாவது டுவர்ட்ஸ் நார்த் ஃபேசிங்ல வச்சுட்டு, அந்த படம் முன்னாடி குபேர தீபம் ஏத்தி, கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும். உங்ககிட்ட குபேர எந்திரம் இருந்தா அதையும் பயன்படுத்தலாம். ஸோ நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா அக்ஷய திருதி அன்னைக்கு நல்லா ஸ்பெஷலா பூஜை பண்ணணும்னு சொல்ட்டு, புதுசா வந்து பூ, பழம்லாம் வாங்கியிருந்தேன். அது இல்லாம 5 மங்களகரமான பொருட்கள் வந்து ஒரு தட்டுல வச்சு தான் இந்த பூஜைய தொடங்கணும். ஸோ இன்னைக்கு நெய்வேத்தியமா நான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சிருக்கேன். அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க என்ன வாங்குனீங்க? அப்படின்லாம் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க. இந்த 1 கிராம் கோல்டு காயின் வந்து நான் புதுசா வாங்குனேன். ஸோ இது மட்டும் வச்சு நம்ம இந்த தடவ அக்ஷய திருதியை பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு நம்பிக்கை. அக்ஷய திருதியை பூஜை அன்னைக்கு நம்ம ஏதாவது தங்கம், வெள்ளி அந்த மாரிலாம் வச்சு வழிபாடு செஞ்சோம்னா, அந்த வருஷத்துல தங்கம் சேரும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதனால 1 கிராம் கோல்டு காயின் மட்டும் புதுசா வாங்குனேன். அத மட்டும் பூஜையில வச்சேன். மத்தபடி யூஸ் பண்ண ஜுவல்ஸ் எதுவும் வைக்கல. சப்போஸ் நம்மகிட்ட புதுசு இல்ல அப்படின்னா, யூஸ் பண்ண ஜுவல்ஸ் வைக்கலாம். இது வந்து குபேர பூஜை. வியாழக்கிழமை குபேர பூஜைக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. குபேர தீபம் ஏத்துனா போதும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5 மங்களகரமான பொருட்களுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். கல்லுப்பு கண்டிப்பா வைக்கணும். துவரம் பருப்பு, மஞ்சள் தூள். கல்லுப்பும், மஞ்சளும் மிஸ் ஆகவே கூடாது. இந்த மாரி லக்ஷ்மி பூஜையில அது வச்சுட்டு, 5வதா பார்த்தீங்கன்னா, பாசி பருப்பு இல்லன்னா வெல்லம் வைக்கலாம். அதுக்காக நான் பாசி பருப்பும், வெல்லமும் சேர்ந்து நான் வந்து பாயாசம் செஞ்சிருந்தேன். ஸோ, அதனால அத வச்சு பூஜை செய்ய போறேன். ஸோ, ஏத்தக்கூடிய விளக்கு பார்த்தீங்கன்னா, 2 காமாட்சி தீபம். வடக்கு திசை பார்த்து 2 குபேர தீபம் ஏத்துறேன். அப்புறம் 1 ஓம் விளக்கு. ஸோ மொத்தம் 5 தீபம் அப்படிதான் ஏத்தப் போறோம். நம்ம எப்பவுமே ஒற்றைப்படையில தான் ஏத்தணும். 1, 3, 5. சப்போஸ் 1 விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா, ரெட்டை திரி பயன்படுத்தணும். 2 விளக்கு ஏத்துறீங்கன்னா, ஒற்றை திரி பயன்படுத்தினா போதும். அந்த ஓம் விளக்குல வந்து நான் ரெட்டை திரி, மஞ்சள் நிற திரி பயன்படுத்தியிருப்பேன். எப்பவுமே இந்த மாரி மாட விளக்கெல்லாம் ஏத்துறோம். இல்ல கார்த்திகை தீபம் வந்து வீட்டுக்கு வெளிய வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க. ஏதாவது தீபம் வெளிய வைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வெளிய தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறமா தான் உள்ள வந்து தீபம் ஏத்தணும். கார்த்திக தீபம் அன்னைக்கு ப்ரொசீஜர் வேற. அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு வந்து ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா மத்த தீபம் வைப்போம். பட் மாட விளக்கு ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டு இருக்கேன். மாட விளக்கு வைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மாடத்துல வந்து தீபம் ஏத்திட்டு, அதுக்கப்புறமா உள்ள வந்து மத்த தீபம் ஏத்தணும். விநாயகர் விக்கிரகம் வந்து கம்பல்சரி எல்லாம் இல்ல. மாடத்துல விநாயகர் விக்கிரகம் வச்சு தான் ஏத்தணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து சரி விநாயகர் வெளிய வச்சு ஏத்துனா ரொம்ப நல்லது. ஏன்னா திஷ்டி நெறைய இருக்கு. அந்த கண் திஷ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, விநாயகர் எடுத்துருவாரு. எங்க வீட்டு நிலவுக்கு நேராவும் நான் விநாயகர் படம் தான் மாட்டியிருப்பேன். எப்பவுமே டுவர்ட்ஸ் அதாவது வீட்டு வாசல நோக்குனபடி நம்ம விநாயகர் விக்கிரகம், இல்ல விநாயகர் படம் வைக்கலாம். வீட்டுக்குள்ள வர திருஷ்டி எல்லாத்தையுமே
கணபதி வந்து எடுத்துப்பாரு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த மாரி மாடம் வச்சு மாட விளக்கு ஏத்துறது. வீட்டுக்கு வெளிய ஃபர்ஸ்ட்டு மாட விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ள வந்து 2 காமாட்சி தீபம் ஏத்திட்டு, 1 ஓம் விளக்கு ஏத்திட்டு, அதுக்கப்புறமா நான் குபேர தீபம் ஏத்துனேன். எங்கிட்ட இருக்கிற இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அம்மன், குபேரர் 2ம் சேர்ந்த மாரி இருக்கும். இது வந்து வடக்கு திசை பார்த்து டுவர்ட்ஸ் நார்த் ஃபேசிங்ல வச்சிருக்கேன். என்னோட பூஜை ரூம் வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து டைரக்ஷன் மேபி கன்ஃப்யூஸ் ஆகலாம். அதுக்காக சொல்றேன். குபேர எந்திரம் இருந்தா, அந்த எந்திரத்தையும் வச்சு அது முன்னாடி குபேர தீபம். குபேர தீபம் ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி அம்மன் படம், இல்ல குபேரர் படம், இல்ல இந்த மாரி குபேர லக்ஷ்மி படம், எந்த படம் இருந்தாலும் ஓகே. இது வந்து வியாழக்கிழமை தோறும் இந்த குபேர தீபத்த ஏத்திட்டு, கனகதார ஸ்தோத்திரம் புக் என்கிட்ட இருக்கு. அது வந்து பார்த்து நான் படிப்பேன். இல்லன்னா மொபைல்ல வந்து கனகதார ஸ்தோத்திரம் ப்ளே பண்ணிட்டு, நாம கூடவே சொல்லிட்டே இந்த மாரி சத்தம் வர மாதிரி ஒரு தட்டுல, இல்ல ஒரு குடுவையில வந்து இந்த 101 காயின்ஸ் 101 காயின்ஸ வந்து போடணும். இந்த 101 காயின்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து மகாலட்சுமி அம்மன் உருவம் இருக்கும். குபேர லட்சுமி உருவம் குபேர லட்சுமி உருவம் இருக்கும். இன்னொரு சைடு வந்து குபேர எந்திரம் இருக்கும். அந்த மாரி நான் வாங்கியிருக்கேன். இந்த காயின்ஸ வந்து நீங்க நார்மலா எல்லா பூஜையிலுமே பயன்படுத்தலாம். ஆனா, இந்த மாதிரி அக்ஷய திருதியை பூஜை, குபேர லட்சுமி பூஜை, குபேர பூஜை, நம்ம தீபாவளி அன்னைக்கு காலையில செய்ற லட்சுமி குபேர பூஜை, இது எல்லாத்துக்குமே இந்த காயின் வந்து பயன்படும். மனதார வந்து குபேரர வணங்கிட்டு மகாலட்சுமி பூஜை செஞ்சேன். நமக்கு வந்து இந்த வருஷம் ஃபுல்லா ஃபினான்ஷியலா நல்ல லெவல்ல போகணும் அப்படின்றதுக்கான ஒரு பூஜை. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் பத்தியே ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால நான் எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்றேன். எய்தர் வீடியோல இன்ஃபார்ம் பண்றேன், இல்லன்னா கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுர்றேன். இந்த மாரி நாளைக்கு இந்த பூஜை நான் செய்றேன்ட்டு. பூஜையில நம்பிக்கை இருக்கவங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமா வியாழக்கிழமை இந்த நான் சொன்ன மாரி குபேர பூஜை செய்யலாம். செவ்வாய் தோறும் வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை வைத்து அந்த ஓம் விளக்கு, இல்ல ஏதாவது ஒரு மண் விளக்கு ஏற்றி முருகருக்கு வந்து நீங்க பூஜை செய்யலாம். சொந்த நிலம், சொந்த வீடு அமையணும், கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை தீப வழிபாடு வந்து முருகருக்கு செய்யலாம். நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சொல்றேன். கந்தசஷ்டி கவசம் சொல்லி நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் முருகரை வந்து மனதார வழிபாடு செய்யணும். கோயம்புத்தூர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ல கம்ப்ளீட் ஆக வேண்டியது. ரொம்ப பிரச்சனையாச்சு பில்டர் கூட. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை சரியாயிட்டு, சீக்கிரமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு கிரகப்பிரவேஷம் நடக்கணும் அப்படின்றதுக்காக, நான் வந்து முருகர் வழிபாடு செஞ்சுட்டே வந்தேன். எனக்கு முருகர் ரொம்ப பிடித்தமான ஒரு கடவுள். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த மாரி வீடு வாங்கி வச்சு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். சாயந்தரம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. கரெக்ட்டா காலேஜ்லேருந்து வந்துட்டு, எக்ஸாக்ட்டா அந்த டைமுக்கு வந்து இந்த பூஜைய வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். பஞ்சகவ்ய சாம்பிராணி தான் ஏத்தி வச்சிருக்கேன். அந்த பஞ்சகவ்ய சாம்பிராணியோட வாசனை பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கமகமன்னு வாசனையா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும். நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பஞ்சகவ்ய தீபமும் ஏத்தி வைக்கலாம். நான் ஏதாவது ஒண்ணு எய்தர் பஞ்சகவ்ய தீபம், இல்ல பஞ்சகவ்ய சாம்பிராணி ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா வெள்ளிக்கிழமை தோறும் அ ஏத்திட்டு இருக்கேன். வெளிய மாடத்துக்கும் பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி காட்டிட்டேன். நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட்டிங்ல உங்ககிட்ட கேட்ட மாதிரி, பூஜை வீடியோஸ் பார்க்குறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பூஜை வீடியோஸ் வந்து யாருக்கு புடிச்சிருக்கோ, அவங்களுக்கு தான் நான் வந்து பூஜை ப்ராடக்ட்ஸ வந்து கிஃப்ட்டா சென்ட் பண்ண முடியும். அதுக்காக கேட்கிறேன். அடுத்ததா இந்த மந்த்துக்கான கிராசரிஸ் பர்ச்சேஸ பார்க்கலாம். மே மந்த்துக்கான கிராசரிஸ் வந்து குயிக்காக பார்த்துடலாம். கிராசரிஸ் பர்ச்சேஸ் வீடியோ போட்டே 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கேட்குறீங்க. மே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 3250 கிட்ட வந்திருக்கு. நான் ஒரு சிலது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ்லாம் இந்த தடவை ஜீவனுக்கு பெருசாக வாங்கலை. நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பொன்னி அரிசி பாயில்டு ரைஸ், இது வந்து 5 கேஜி பேக் ஒன்று. ஊர்லேருந்து ஒரு 5 கேஜி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இட்லி அரிசி வந்து ஆர்கானிக் 2 கேஜி வாங்கியிருக்கேன். ஆர்கானிக் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து நல்லா இட்லி சாஃப்டாக வரும், தோசை முறுமுறுன்னு வரும். நார்மல் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி வராது. இது காஸ்ட்லி தான். இது இட்லி அரிசி. இது வந்து
பிக் பாஸ்கெட்டோட ஜீரா ரைஸ், அதாவது சீரக சம்பா அரிசி. நான் பிரியாணி அப்புறம் புலோவ் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இந்த ரைஸில் தான் செய்வேன். பாஸ்மதி அரிசியை விட சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சம்மருன்றதால ஜீவனுக்காக கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஸ்மூத்தி, மாம்பழ ஸ்மூத்தி, வெண்ணிலா மில்க் ஷேக்லாம் வாங்கினேன். ஸோ எஸ், அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பு வந்து டாட்டா சம்மந்து 1/2 கிலோ. ஊருக்கு போனனால, அதாவது போன மாதம் நாங்கள் இல்லாதனால, ஒரு மாதமாக ஊரில் இல்லை, பெங்களூரில். அதனால் லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ண க்ராசரிஸே கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அளவாக வாங்கியிருக்கேன். இந்த தடவை சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடியோட சூப்பராக வந்திருக்கு. 1 லிட்டரு எனக்கு 1 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். போத்து ஃப்ரண்ட் லோட் அண்ட் டாப் லோடில் இப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரில்லை விட விம் வந்து இப்போ நல்லா இருக்கிறதா எனக்கு தோணுது, அதனால் விம் வாங்கியிருக்கேன். அப்புறம் பாத்ரூம் கிளீனிங்க்கும் மிஸ்டர் மசூல் சூப்பராக இருக்கும். எமர்ஜென்சிக்கு தேங்காய் பால் எடுக்க முடியலன்னா இந்த கோகோனட் மில்க் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடும். ஓப்பன் பண்ணிவிட்டும் நல்லா சீல் பண்ணி, ஏதாவது ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி போட்டு நம்ம சீல் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அதாவது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா. அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர். அக்ஷயகல்ப நெய் வந்து சூப்பராக இருக்குது. செம்ம காஸ்ட்லியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. அதனால் 1/2 லிட்ரு எப்படியும் 2 மாதத்துக்கு மேலே வரும், எனக்கு 3 மாதம் கிட்ட வரும். சர்க்கரை 1 கிலோ பேக்கெட் 2, அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் 1 லிட்டர் பேக்கெட் 2, அப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள். இது வந்து நாட்டு சர்க்கரை, ஜூஸ்க்கெலாம் போடுவேன், அப்புறம் டீக்கு யூஸ் பண்ணிக்கிறது. டாட்டா சம்மனோட துவரம்பருப்புலாம் போன மாதம் வாங்கினது அப்படியே இருக்கிறதுனால இது இந்த மாதம் உளுந்து பருப்பு மட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்ச் ப்ரைட்டோட ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பு, பாத்திரம் கழுவுறது. அப்புறம் குங்குமம், முந்திரி பருப்பு, கடுகு 2 பேக் வாங்கியிருக்கேன்னா, ஐயோ. அப்புறம் வந்து நிலக்கடலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் மாவு இல்லாத டைமில் டாட்டா சம்மனோட மில்லட் மிக்ஸ் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. யாருக்காவது கிடைக்குதான்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னை பார்த்து நிறைய பேர் பிக் பாஸ்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. நான் தேடி பார்த்து கிடைக்காதனால ரவா தோசை மிக்ஸ் வாங்கினேன். அப்புறம் சிவப்பரிசி புட்டு மிக்ஸு. இந்த சேமியா பேக்கெட் வந்து நான் ஊரில் வந்து நிறைய மில்லட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் 1 மட்டும் வாங்கினேன். இந்த மாதத்துக்கான க்ராசரிஸ் சிம்பிளாக முடிச்சிட்டேன்.